எஸ் மக்களே, வந்துட்டோம். இதுதான் வந்து எங்கள் பெரியம்மா வீடு, நாகர்கோவில் வைத்தியநாதபுரம். ஆக்சுவலாக நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அது இன்னொரு வீடு. நான் அதை போகிற வழியில் அந்த வீட்டை காட்டுறேன். இப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி டிஃபனை முடிச்சிட்டோம். ஆனால் விளாக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே அப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எங்கள் குட்டி பாப்பா வந்து தூங்குறாங்க. அவளை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹாய், நான் திகழுடைய டேடியும் அங்கே பிஸியாக இருக்காங்க. இங்கே யார் தமிழ், என்னுடைய தங்கச்சி பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு இருக்கா. அடுத்து வந்து நாங்கள் ஒரு ஃபால்ஸுக்காக போக போகிறோம், அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மா வாங்க, உங்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மாவோட அக்கா. ஆமாம், நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்தோம்னு சொல்லுவோம்ல அடிக்கடி, இவங்க வீட்டில் தான் வளர்ந்தோம். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே இல்லை. நானே, என் தங்கச்சி, தம்பி, எங்கள் அம்மா தவனப்புறம் இவங்க தான் எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இப்போ ஊர் வீடுனா அது இவங்க வீடு தான். இங்கே தான் தேடி வருவோம். ஆமாம், குழம்பு காட்டுறோம். எப்படி 3 பேரும் ஒன்றா வந்து ஹாப்பியாக உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நான் என்ன நினைச்சேன், நான் இறந்த பிறகு இருந்தா அப்படி உண்மையிலே அப்படியே நினைச்சேன். இது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆமா, 3 பேரும் எல்லாரும் ஒற்றுமையா வந்து. ஆமா, 3 பேரும் இங்க இருந்து போகும்போது நாங்க தனியாளா போனோம். நாங்க வரும்போது ஆளுக்கு ஒரு ஜோடியை கொடுத்துட்டு ஜோடி சேர்ந்து ஒரு ஜோடி கொடுத்து ஒன்னா போய் 3 வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நானு தங்கச்சி தம்பி 3 பேர் சேர்ந்து ஜோடியா இங்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அது மணிகண்ட மாமியார், அவங்க அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம். சாப்பாடு இது மத்தியானத்துக்கு அப்படிமா? போதும். சாப்பாடு மை ஃபேவரட் மீன் குழம்பு. நாகர்கோவில் வந்தால் மீன் குழம்பு. இந்த மெட்ராஸ்லாம் மீன் குழம்புன்னு வச்சு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்பா நாங்க நல்லா வச்சு கொடுக்கறது இல்லையாப்பா எங்க வீட்டுல? அதுக்கு பேர் மீன் குழம்பு. நல்லா தானே எங்க உண்மையா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க அப்பா வைக்கிறது நல்லா இருக்கா? எங்க அம்மா இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொஞ்சம் வா. அப்ப நான் உங்களுக்கு சத்தியமா தெரியும், நான் மீன் குழம்பே நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் வா. இங்க வா. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எனக்கு டேஸ்ட் தெரியாது, பிடிக்காது. மீன் குழம்பே பிடிக்காது. அது நாகர்கோவில்காரங்களுக்கு தான் இந்த குழம்போட அருமை தெரியும். இந்த மீன் சட்டி, மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டது. முருங்கைக்காய் போட்டு நான் இப்பதான் பாத்திருக்கேன். தக்காளி மாங்காய் எல்லாம் போட்டு. ஆமா ஆமா, நீங்க தான் முருங்கைக்காய் போட மாட்டேங்கிறீங்க. இப்ப முருங்கைக்காய் போட்டு தனியா மீன் குழம்பு உங்களுக்காக நாங்க வச்சு தரோம்பா. நாகர்கோவில் மீன் குழம்பு மாதிரி யாரால வைக்க முடியாது, போங்க. அவங்க அப்பா வந்து வைக்க சொல்லுங்க. ஆமா, கீழே கிளம்புங்க, அப்படியே போலாம். ஓகே மக்களே, அப்படி எங்க வந்து கார் ரெடியா இருக்கு. அப்படியே எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு எங்கே போகிறோம்? திருப்பரப்புன்னு ஒரு ஃபால்ஸ் போக போகிறோம். வாங்க அந்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்கு ரோடு? சூப்பரா இருக்கு. ரோட்லாம் இப்படிதான் இருக்குமா உங்க ஊர்ல? ஆமா, சந்தா இருக்கு வீடு. ஆனா வீட்ல திகழ் வரியா இல்லையா? நாங்க விட்டு போறோம். சீக்கிரம் வந்துரு, வா. அத்தை புடிச்சுக்கிற, வா. அப்பா அம்மா விட மாட்டேங்கிற. வா, நான் புடிச்சுக்கிறேன். நான் காருக்கு தான் கூட்டின்னு போறேன், வா. இரு இந்த பாரு, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. நான் சர்க்கஸ்ல எடுத்துட்டு போய் விட போறேன், இரு உன்னை. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க ஊர் நொங்கு சர்பத்து சாப்பிட வந்திருக்கோம் ஃபால்ஸ் போற வழியில. நொங்கு சீசனாக்கா இப்போ? ஆமா 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 ஆமா. நல்லா இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா. தேங்க்யூ. திகழ், நொங்கு சர்பத் சாப்பிட்றியா? நொங்கு சர்பத்து குடிச்சிருக்கியா அதுக்கு முன்னாடி? அப்படியா? சரி, சாப்பிடுவோம். எங்க உங்க அப்பா எங்க எங்க போயிருக்கா? எங்க பூச்சா எடுக்க போயிருக்கியா?
சொல்லுங்களா நீங்க தோளோட போட்டு திகழ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அந்த அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? தேங்க்ஸ் சொன்னியா அவங்களுக்கு? தேங்க்ஸ் சொல்லு. எஸ், வந்துட்டோம் திருப்பரப்பு ஃபால்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? திகழ் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? ஃபால்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குளிக்கலாமா? நீ குளிக்க வேணாம், நாங்க மட்டும் குளிக்கிறோம். சரி வா போலாம் போலாம். வா இப்படி போகணும், இப்படி. ஆமா வாங்க வாங்க போங்க அப்படியே. ஆமா ஆமா வாங்க வாங்க வாங்க. கூட்ட கார் வரும்னு சொல்லி விட்டேன், அதுக்குள்ள காரே வராது. எங்க வரும்? எஸ், இதுதான் எங்க ஊர் திருப்பரப்பு ஃபால்ஸு. நாகர்கோயிலுக்கு வந்தா இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு போங்க, அப்படி இருக்கும். வா வா மரியா, இங்க ஒருத்தி ரெடி ஆயிட்டா குளிக்கிறதுக்கு. எப்படி இருக்கு? ஆனா நீங்க குளிக்க முடியாது. நல்லா எடுத்து கூட்டி வந்தீங்க, இதெல்லாம் அநியாயம்ப்பா. இவங்க 3 பேரும் போனாங்க, இன்னைக்கு நீங்க வரைக்கும் போறீங்க, இதெல்லாம் என்ன அநியாயம்? சரி வா வா எங்க தான் கூட்டி போலாம். வா, உன்னை குளிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். அவளை பாருங்க ரெடி ஆயிட்டா. ஓகே மக்களே, சூப்பராக செம்மையான ஒரு குளியல். அப்படியே என்ன சொல்றதுக்கு, அப்படியே தலையில் தண்ணி ஜில்லு ஜில்லுன்னு இறங்கினோடனே உடம்புல இருக்க சூடெல்லாம் இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா, அப்புறம் உள்ளே இழுத்துட்டு போனோன்னா உள்ளேருந்து வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு போகும்போது மூஞ்சி தண்ணி அடித்தோம். உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி அடிச்சிடும், பத்து பத்துன்னு உழுவோம், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இருக்க ஒன்றும் தெரியல. சூப்பரா ஹாப்பியா? ஓகே, எங்களை தாண்டி இன்னொரு ஜீவன் செம்மையா என்ஜாய் பண்ணிச்சு. தமிழ்கிட்ட கேளு. அண்ணி உள்ள குளிக்க போனீங்களே, எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன் உள்ளது வரமா இந்த மனசே இல்லையா அவனுக்கு? திகழ் உள்ள எப்படி இருந்துச்சு? புரியல. ஏன் அங்கிருந்து வரமாட்டியா? அங்கிருந்து வர மனசு இல்லையா அவனுக்கு? சொல்லு. அம்மா உள்ள எப்படி இருந்ததுமா குளிக்கல? சூப்பரா இருந்ததுமா. சூப்பரா இருந்ததுங்களா? சூப்பரா இருந்தது. ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? எனக்கு தலைப்புரி போய் சீக்கிரம் வந்துட்டேன். ட்ரெஸ் இல்லைன்ட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. ட்ரெஸ் இருந்ததுன்னா நான் குளிச்சிருப்பேன். ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு ஒரு வாட்டி குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, சாப்பிட போலாமா? ஓகே மக்களே, பசிக்குது, டைம் என்னன்னு கூட தெரியல. இங்க எங்க பெரியம்மா எங்களுக்காக ஆசாசியா காலையிலேயே சமைச்ச சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட போறோம். எஸ், நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்த செட் பண்ணி உட்காந்துட்டோம். ஓகே, என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ஆமாம், இதில் நான் ஒரு ஆளுக்கு வைக்கிறேன், அப்படியே பாஸ் பண்ணு. தட்டுக்கிட்ட வைங்க. அப்படிங்க, இந்த தட்டை பாஸ் பண்ண, அடுத்த தட்டுடுங்க. ஆமா, குழம்பு அவங்க ஊத்திட்டு பண்ணிடா. பசி பசி எல்லாருக்கும். திகழுக்கே பசி வந்துச்சு.
திகழ் இங்க உட்காந்துருக்கா. தட்டு தட்டு எடு தமிழ் தட்டு எடு. பார்த்தாரு இவன் கரெக்டான பீஸ் வைக்க மாதிரி தெரியல. நானே வச்சு 2 வச்சுட்டேன். இதை மாட்டு அதாங்க தெளிவு பாஸ் பண்ணு. இதை சாப்பாடு அங்கே பாஸ் பண்ணுங்க. நீ அவளை அப்படியே கொடுங்க. வேடிக்கை தானே பார்க்குறா, ஒன்றும் பண்ண மாட்டா. கொடுங்க. கொடுங்க. அவள் வேற உலகத்துக்கே போயிட்டா. கொடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு. சின்ன வயசுல சாப்பிட்ட மீன் குழம்பு. நாங்கள் வேஸ்ட் போட்டுக்கோங்க. ஆஹா. என்ன மீன் இது? என்ன மீன்? அது வெலை மீன். வெலை மீனா? ரெண்டுமே குழம்புல தான் கிடக்காமம்மா. இல்லை இது சாலை. இது வந்து சாலை. மெட்ராஸில் கவலைன்னு சொல்லுவாங்க. கவலை மீன். அதுக்கு என்ன கவலையோ கவலைன்ட்டு வச்சுருக்காங்க. சங்கரா மீன் அது வெள்ளம் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டியா? சாப்பிடுவா. ஓகே, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. பாய்க்காக வெயிட்டிங்க. பின்னாடி ஒரு கேங்கு யாரோ ஒருத்தங்க பாயை வாங்கி விரிச்சிட்டு 200 பேரும் தேங்கி போனேன்னு இந்த பாயை போட்டாங்க. இவங்க எல்லாரும் எதுக்கு வெயிட்டிங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்க இந்த பாய்க்காக தான் வெயிட்டிங்க. நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? குழம்பு கொஞ்சம் இருக்குடா. இருந்துச்சா? குழம்பு வீட்டு இருக்கு. ஆமா, சாப்பிட்டீங்களா? பாப்பா வாங்கல கடைசி வா கீழே உட்காராத. கல்லு எல்லாருக்கும் நல்ல வயிறாத சாப்பிடட்டும்னு அவர் அரை வயிறா சாப்பிட்டாரு. இப்போ சாப்பாடு மிச்சம் வந்துச்சா, சரி இனிமேலாவது சாப்பிடுவோன்ட்டு சாப்பிடுறாரு. இப்படி ஒரு மனுஷனை எங்கேயாவது பார்க்க முடியுமாங்க? போடுறா பிஜியத்தை. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவர். ஓகே, இந்த எல்லாரும் சார்பாக எங்கள் பெரியம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு பெரியம்மா இன்னைக்கு சாப்பாடு. ஒண்டர்ஃபுல் சாப்பாடு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். ஆமாம், நான் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். சரி போகலாமா? இது பழம். ஆக்சுவலாக இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. இது வந்து என்ன பழம்? ஐனி சக்கை. இது வந்து நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுவும் நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எதாச்சியாக கிடச்சிது. நல்லாக்கா? எடுத்துக்கோ. இது ஐனி பழம்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ அது வேற வேண்டாம், வேற எடு. அதை வை எடுத்து கொடுங்க. நீங்களே எடுத்து கொடுங்களேன். இப்படிதான் எந்த கடையில போனாலும் உங்களை ஏமாத்தி தருவாங்க. இது பிஞ்சி. ஓகே இந்த கலர்ல தான் வாங்கி சாப்பிடணும். ஓகே ஓகேம்மா. அது அப்படியே இனிப்பழம் பலாப்பழத்துல தம்பி. அப்படியா? அண்ணன் செத்து போனாய். இப்ப சீசன் இல்லையா? இப்ப சீசன் இல்ல மன. இது முடிஞ்சு சீசன் முடிஞ்சு. இது வந்து எடக்கோடை. இது வந்து காக்கா குருவி சாப்பிடுற மாதிரி இப்படி கடிச்சு சாப்பிடணும். கடிச்சு நீங்க சாப்பிட்டுறாதீங்க, கொடுத்துருங்க. இன்னொன்னு கொடுங்கம்மா. கொட்டையை வந்து வெளியே எடுங்க. போதுமா? போதும். அதுதான் ஒண்ணு போதுமானே. அது புளிப்பு. அதுல வை. வாவ். இளநீ சாப்பிடுறீங்களா? நான் போயிட்டு வந்து சாப்பிடுறோம். எதுவுமே சாப்பிடாது. ட்ரை பண்ணிப்பா. வேணுமா? என்னது இது? பூஞ்சக்கையா? போயிட்டு வரோம்.
ஓகே, தொட்டில் பாலம் போலாமா? வாங்க வாங்க. எஸ் மக்களே, இதுதான் எங்கள் ஊருடைய புகழ்பெற்ற மாத்தூர் தொட்டி பாலம். இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. நீங்கள் எல்லாம் போங்க. மதியா, சத்தியமாக எனக்கு பயம். இவ்வளவு பயப்படுறீங்க? வாங்க. மதியா என்னங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருந்துட்டீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க? வாங்க. அங்க பாருங்க, என் குழந்தையா வருது உங்களுக்கு. ஏய் இம்மா, வேணாம் பாப்பாலாம் தூக்கிட்டு போங்க. வேணாம் அங்கே போயிருங்க. இல்லை கூட நான் பாப்பா நான் வச்சுக்கிறேன். அடிமை என்ன வரட்டும் பாவம். ஹலோ. ஹாய். மதியா, பயமா இருக்குது. இதுக்கு மேலே என்னால் முடியாது. அப்பா, பேர்பட்ட கண்ணாடி பாலத்திலே நான் நடக்க முடியல. புதுசனை விட்டு நீ பாட்டுக்கு தனியா போயிட்டு வர. எனக்கு பயம். நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்த தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? அம்மா போனாங்க. நீங்க உங்களுக்கு பயம் கிடையாதா? அப்புறம் தைரியமா போயிட்டேன். அப்படியா? ஆனா கீழே பார்க்கவே இல்லை.